தாவேகா எம்எல்ஏ பல்லவியை அவமதித்த மேயர் பிரியா. மேயர் பிரியாவிற்கு பதிலடி கொடுத்த பல்லவி. சென்னை மாநகராட்சி தற்போது திமுக கட்டுப்பாட்டில் உள்ளது. திமுகவை சேர்ந்த பிரியா சென்னை மேயராக உள்ளார். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் திருவிக நகர் மண்டலத்தில் அமைந்துள்ள சென்னை உருது நடுநிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மேயர் பிரியா, திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி, மாநகராட்சி கல்வி இணை ஆணையாளர் கற்பகம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதிய கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறக்கும் நிகழ்வின் போது சிறு பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலில் விளக்கேற்றினார் பிரியா. அதற்கு அடுத்தது பல்லவி விளக்கேற்ற முன்வந்தபோது மெழுகுவர்த்தியை அவருக்கு கொடுக்காமல் கல்வி இணை ஆணையாளருக்கு கொடுத்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்லவி அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். இதற்கு அடுத்ததாக நம்மாழ்வார்பேட்டை சுப்ராயன் தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழாவில் மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை நீட்டி விளக்கேற்ற அழைத்தபோது எம்எல்ஏ பல்லவி அதை வாங்க மறுத்துவிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இவ்விரு சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி, பள்ளியின் கட்டட திறப்பு விழாவிற்கு என்னை அழைத்து இருந்தார்கள். கல்வி சார்ந்தது என்பதால் நான் சென்றிருந்தேன். அங்கு சென்றதும் என்னை அவமரியாதை செய்யும் அளவிற்கு மேயர் பிரியா நடந்து கொண்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழலில் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் அளித்த மேயர் பிரியா, குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வின் போது நெறிமுறைப்படிதான் நடந்து கொண்டேன் என்று பேசியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எம்எல்ஏ பல்லவி பேசியதாவது, அவர்கள் இன்னும் நாங்கள்தான் என்ற ஆணவத்தில் உள்ளனர். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை. எங்கள் தலைவர் பொறுமையாக இருந்ததால் தான் இந்த நிலைக்கு வந்துள்ளார். நாங்களும் அவரை போலவே பொறுமையாக இருப்போம் என்று மேயர் பிரியாவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி.